Sum number 5. To conclude the concurrency of triangle, mark the required information in the following figures with reference to the given concurrency criterion. கொடுக்கப்பட்ட கொள்கையை பயன்படுத்தி சர்வசம தன்மையை முடிவு செய்வதற்கு தேவைப்படும் விவரத்தினை கீழே கொடுக்கப்பட்ட படங்களில் எழுதுக. நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 5 படங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அதுக்குண்டான கிரிட்டீரியன், அதனுடைய கொள்கை என்ன கிரிட்டீரியாவில் இருக்குது, அந்த கொள்கை என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஏ கிரிட்டீரியா, அதாவது கோணம் பக்கம் கோணம் கொள்கை, 2 கோணம் ஒரு பக்கம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி ஒரு கோணம் அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு கோணம் அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் பிளாக் கலரில் இந்த ட்ரையாங்கிளுக்கு இது கோணம், இதுக்கு இது. இப்போ 2 கோணம் வர்றதுனால நான் இந்த இதுக்கு ஒரு கோணம், ஆக்சுவலாக இதுக்கு. அப்போ 2 கோணம் ஒரு பக்கம் கோணம். அந்த கொள்கையின்படி இந்த லைன் மட்டும் மார்க் பண்ணுங்கள், இந்த ரெட்டில் போட்டிருக்க லைன் மட்டும் மார்க் பண்ணிடுங்க போதும். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் ஒரு சைடு மட்டும்தான் இப்படி அதாவது இதில் ஒரு சைடு இங்கே ஒன்றா, இந்த பக்கத்துக்கு இது கன்கரண்ட், இதுக்கு இது கரஸ்பாண்டிங் சைடும், அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதில் ட்ரிபிள் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சைட் சைட் சைடு, பக்கம் 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 கொள்கை. இதனுடைய கிரிட்டீரியன் பக்கம் பக்கம் பக்கம்னு கொடுத்துருக்கனால 3 சைடு வச்சு இங்கே போட சொல்லியிருக்காங்க. அந்த கொள்கையின்படி இங்கே என்ன போடணும், நம்ம இந்த மாதிரி போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா இப்போ சைடு சைடு சைடு, பக்கத்தை குறிப்பிடுறதுக்கு இந்த மாதிரி கோடுகள் போடுங்க போதும். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம்லேயும் இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. இப்போ இந்த ரைட் ஆங்கிளுக்காக இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது ரைட் ஆங்கிளுக்காக கொடுத்துருக்காங்க. இது ரைட் ஆங்கிள் ஓகே உங்களுக்கு. இது ஹைபாட்னியூஸ், இந்த ட்ரையாங்கிளுக்கு இது ஹைபாட்னியூஸ் கர்ணம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு இது ஹைபாட்னியூஸ் கர்ணம். இப்போ இது ரைட் ஆங்கிளுக்கு 6, ஹைபாட்னியூஸ் இதுங்களா. அடுத்து சைடுக்கு இப்படி போட்டுருங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பக்கம், இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பக்கம். அப்போ இந்த RHS, அதாவது செங்கோணம் கர்ணம் பக்கம் கொள்கையின்படி இங்கே நான் ரெட் கலரில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கோடு போடணும். அடுத்து ஃபோர்த் சம். இதுக்குண்டான கிரிட்டீரியா இதனுடைய கிரிட்டீரியன் ASA கொள்கை, கோணம் பக்கம் கோணம் கொள்கைங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஆங்கிள் இங்கேயும் இங்கேயும் கொடுத்துட்டாங்க, 2வது ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள ஆங்கிள் இது, இதுக்கு எதிரே உள்ள ஆங்கிள் இது, இதுக்கு எதிரே உள்ளது இது. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிளுக்கு எதிரே உள்ள பக்கத்துக்கு ஒரு பக்கம் போட்டுருங்க, இதுக்கு எதிரே உள்ளதுக்கு இந்த பக்கம் போட்டுருங்க. அப்போ இதனுடைய கிரிட்டீரியன் ASA, அதாவது கோணம் பக்கம் கோணம். அப்போ இங்கே 2 கோணங்கள் இருக்குது, ஒரு பக்கம் இது. அந்த கொள்கையின்படி இந்த ரெட் கலரில் போட்டு குறிச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்படி தான் போடணும். அடுத்து 5th ஒன் பாருங்கள். 5th ஒனில் இந்த மாதிரி SAS பக்கம் கோணம் பக்கம்னு கொடுத்துருக்காங்க. பக்கம் கோணம் பக்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இது அதாவது இந்த லைன் மட்டும்தான் கணக்கில் கொடுத்துருந்தாங்க. 2 அதாவது சைடு ஆங்கிள் சைடு, அதாவது 2 பக்கம் ஒரு கோணம்னு கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது மட்டும்தான் நமக்கு சம்மில் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கத்துக்கு இதை கொடுத்துருங்க நீங்கள். அடுத்து என்னது, கோணம் வேணும் இல்லைங்களா, இந்த 2 கோடு வெட்டிக்கிறப்ப இந்த கோணம் கொடுத்துருங்க. அதாவது பக்கம் கோணம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க. சம் நம்பர் 6. For each pair of triangles, state the criterion that can be used to determine the concurrency. பின்வரும் முக்கோணங்களின் சர்வசம தன்மையை உறுதி செய்வதற்கு பயன்படும் கொள்கையை குறிப்பிடுக. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன எப்படி இருக்குன்னா, நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸு ஒட்டின மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த முக்கோணத்துக்கு இது கன்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸா, இந்த ட்ரையாங்கிளுக்கு இது கன்கரண்ட்டாக இருக்குதுன்னா எந்த கிரிட்டீரியா பிரகாரம் அப்படின்னு சொல்லணும். அதாவது எந்த கொள்கையின் பிரகாரம் இந்த முக்கோணத்துக்கு இந்த முக்கோணம்
சர்வசமம் அப்படின்னு சொல்லுவேன்னா, கணக்கில் இங்கே நான் பிளாக்கில் போட்டிருக்கிறது கணக்கிலேயே கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே இங்கே 2 பக்கங்கள் சமம்னு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமம், இந்த பக்கத்துக்கு இது. 3வது பக்கம் இதோட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ பக்கம் பக்கம் கொள்கையின்படி எஸ் கிரிட்டீரியா அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து பாருங்கள் செகண்ட் சம்மில் இந்த பிளாக்கில் போட்டது இதுலேயே கொடுத்துருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோணமும் ஒரு பக்கமும் கொடுத்துட்டாங்க. இதில் எந்த கொள்கையின்படி இந்த முக்கோணத்துக்கு இது சர்வசமம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஏஎஸ்ஏ கோணம் பக்கம் கோணம் கொள்கையின்படி அப்படின்னு போட்டுடலாம். அதாவது இங்கே 2 ஆங்கிள், இங்கே இந்த 2 கோணம் ஒரு பக்கம் இந்த மாதிரி கொடுத்துருங்க. அதாவது கோணம் பக்கம் கோணம் கொள்கையின்படி இந்த முக்கோணத்துக்கு இந்த முக்கோணம் சர்வசமம். அதாவது ஏஎஸ்ஏ கிரிட்டீரியன் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நான் ரெட் கலரில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, ரெட் கலரில் ஒன்று போட்டு, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெட் கலரில் போட்ட ட்ரையாங்கிளுக்கு இது 90 டிகிரி, இது ரைட் ஆங்கிள், இது ஹைபாட்னியூஸ், அதாவது இது ரைட் ஆங்கிள், இது ஹைபாட்னியூஸ் சைடு. அதே மாதிரி இந்த பிளாக் கலர் உள்ளதுக்கு இது ரைட் ஆங்கிள், இது ஹைபாட்னியூஸ் சைடு. அப்போ இது என்ன கிரிட்டீரியன் அப்படின்னா, இதுக்கு ஆர்ஹெச்எஸ், அதாவது செங்கோணம் கர்ணம் பக்கம் கொள்கையின்படி இது இந்த முக்கோணத்துக்கு இந்த முக்கோணம் சர்வசமம் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் கன்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா அவங்களா கொடுத்துருக்கிறது ஒரு சைடும் ஒரு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் இந்த மாதிரி குறிச்சிக்கங்க, இன்னொரு ஆங்கிள் இந்த மாதிரி போட்டுக்கங்க. இதுக்கு என்ன கிரிட்டீரியன்னா, அதாவது ஆங்கிள் சைடு ஆங்கிள் கோணம் பக்கம் கோணம் கொள்கையின்படி இந்த முக்கோணத்துக்கு இது சர்வசமம் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள். ஃபிஃப்த்து ஒன்றில் இதுலேயும் 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு கோணத்துக்காக இப்படி ஒரு கோடு, இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமமாக, இங்கே 2 கோணத்துக்கு, அதாவது இங்கே மொதல் கோணம் இது ஒன்றுன்னு போட்டுக்குங்க, இது 2வது கோணம் இங்கே கொடுத்தாச்சு, 3வது ஒரு இது பக்கம், அதாவது கோணம் பக்கம் கோணம் கொள்கையின்படி, அதாவது ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஏஎஸ்ஏ கிரிட்டீரியன் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா இந்த முக்கோணத்துக்கு இந்த முக்கோணம் சர்வசமமாக இருக்குன்னா ஏஎஸ்ஏ கொள்கை, அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் கன்கரண்ட் ட்ரையாங்கிள்னால் ஏஎஸ்ஏ கிரிட்டீரியன் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து சிக்ஸ்த்து சம். சிக்ஸ்த்தில் பாருங்கள், இங்கே 2 பக்கங்கள், அதாவது இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமமா, இதுக்கு இது சமமா. அப்போ இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமம், அதாவது சைடு ஆங்கிள் சைடு கிரிட்டீரியன் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் கொள்கையின்படி இந்த முக்கோணத்துக்கு இந்த முக்கோணம் சர்வசமம் அப்படின்னு சொல்லிடலாம்.